வணக்கம் மக்களே! நான் போன வீடியோல சொன்ன மாதிரி, நம்ம கம்ப்யூட்டனுக்கும், பாருவுக்கும் காலையில செம்ம சண்டைங்க. என்ன சண்டைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு சும்மா சும்மா வந்துட்டு கம்ரு கிட்ட, என்னோட அம்மா வராங்கன்னா நான் எப்படி பேசுவேன்னு தெரியல. எப்படி சமாளிப்பேன்னு தெரியல. 24 மணி நேரம் இருக்க சொல்லி நான் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணியே ஆவேன். கன்வின்ஸ் பண்ணி தான் நான் இங்கேருந்து அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கம்ரு பயத்துல இருக்காரு. என்னதான் ஆவப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா 24 மணி நேரம் சொன்ன உடனே, பாரு எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்களோ, அத விட பயமா நமக்கு அம்ரு இருந்தாரு. அப்போ இந்த மாரி பாரு திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும்போது, இன்னைக்கு மார்னிங் அவங்க 2 பேரும் வொர்க் அவுட் பண்றதுக்காக வெளிய இருந்தாங்க. அப்பயும் இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. பேசும்போது நம்ம கம்ரு வந்து திரும்ப கேட்டாரு. "நீ வந்து இதே மாரி சொல்லிட்டே இருக்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்க அம்மா வந்து பேசும்போது நீ என்ன கழட்டி விட்டு போயிருவேங்கிற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காரு. இத வச்சுட்டு நம்ம பாரு, அமித், வினோத் எல்லாரையுமே வச்சு இவங்க ஒரு டாக் பண்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. எனக்காக பேசு அமித் அப்படிங்கிற மாரி அமித்த சொல்றாங்க. அமித்தும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாருவ பாருவோட சைட அவரு வந்து கன்வே பண்ண பாக்குறாரு. ஆனா நம்ம கம்ரு இன்னைக்கு கரெக்ட்டா பேசினாருன்னு தான் நான் சொல்லுவேன். திவாகர் இருக்கும்போது நம்ம கம்ரு வந்து பேக் டச் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி நம்ம பாரு திவாகர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒரு வாட்டி ஜெயிலுக்குள்ள இவங்க 2 பேரும் இருக்கும்போது இந்த விஷயம் நடந்துச்சு. அப்படிங்கிற மாரி திவாகர்ட்ட சொல்லி, திவாகர் அத வச்சு நம்ம கம்ருதீன பிளாக்மெயில் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் நடக்கும்போது, நம்ம கம்ருதீன் பாரு கிட்ட போய், "நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுவுமே தெரியாத மாரி நீ நடிக்காத. அ நீ என்ன நீ பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாதாங்கிற" மாரி ஒரு டோன்ல நம்ம பாரு வந்து கம்ரு கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கம்ருவுக்கும், பாருவுக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கம்ரு போய் அரோரா கிட்ட பேசினது, இந்த விஷயம்லாம் ஆச்சு. அப்ப நம்ம கம்ருவுக்கு அது வந்து ஒரு ட்ராமடைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாரு என்ன சொல்றாங்க, இப்ப நடக்கிற விஷயத்த பேசு. அப்ப நடந்த விஷயத்த நீ எதுக்காக பேசுறங்கிற மாரி கேட்கறாங்க. ஆனா நம்ம கம்ரு என்ன சொல்றாரு, அந்த விஷயம் நடந்ததுல இருந்தே என்னால உன்ன நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாம போன வாரம் நீ வந்துட்டு என்னோட காதல் வலையில உன்ன சிக்க வச்சுட்டேங்கிற மாரி நீ சொல்லிட்டு இருக்க. அதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நானும் ஒரு மெச்சூரான பெர்சன். நீயும் ஒரு மெச்சூரான பெர்சன். நீ எப்படி இந்த மாரிலாம் பேச முடியுது? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காருங்க. நம்ம அமித்தும் இத வந்து தெளிவா நம்ம பாரு கிட்ட சொல்றாரு. "நீ அந்த மாரி செஞ்சது அவனுக்கு ட்ராமடைஸ் ஆயிருச்சு" அப்படின்ட்டு. உடனே நம்ம பாரு வந்துட்டு, "எனக்கு தான் அரோரா பண்ணது ட்ராமடைஸ் ஆகுது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம அமித் வந்து அத ஸ்டாப் பண்றாரு. "நீ பேசுறதும், அவன் பேசுறதும் ஒண்ணும் கிடையாது. அண்ட் நீ அத நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தங்க அவங்க ஃபீலிங்ஸ பேசும்போது, நீ உன் ஃபீலிங்ஸ பேசணும்னு சொல்லி பேசாத. அவனுக்கு ஆறுதலா இரு" அப்படிங்கிற மாரி நம்ம அமித் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வினோத், உங்க அம்மாக்கெல்லாம் மெச்சூரிட்டி இருக்கு. அவங்க வந்து இந்த விஷயத்த இவ்ளோ ஓப்பனா இங்க பேச மாட்டாங்க. சோ இது இவ்ளோலாம் யோசிக்க தேவையே இல்லன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கம்ருதீன், "நீ அன்னைக்கு பேசினது எனக்கு ஹர்ட் ஆகுது" அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காரு. நம்ம பாரு, அது அன்னையோட விஷயம். அந்த அப்பயே விட்டுருங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நம்ம கம்ருதீன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "இத்தன நாள் உனக்கு தெரியாதா? நீ என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆல்சோ உன்னோட பெர்மிஷன் இல்லாம உன்ன தொடுறதுக்கு நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட பையன் இல்ல. எனக்கும் ஃபேமிலிலாம் இருக்கு. நீ எப்படி என்ன பத்தி தப்பு தப்பா பேச முடியும்? அன்னைக்கு நீ சொன்னதே, நான் வெளியில இருந்திருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் உன்ட்ட பேசியிருக்கவே மாட்டேன். இங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால, எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் ட்ரூவா இருக்கிறதுனால, என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியலன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா, நீ அத வச்சு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிற. இப்பயுமே உங்க அம்மா வந்து பேசுனாங்கன்னா, உனக்கு சாதகமா முடியணுங்கிறதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணா போவ. அப்படிங்கிற மாரி பட்டுன்னு அவங்க மூஞ்சிக்கு நேரா உரைச்சிட்டாரு. இத எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு பத்தி முழுசா கம்ருவுக்கு இப்பதான் தெரியுதா? இல்ல இப்பதான் அந்த பயம்லாம் வருதா? என்ன ஏதுன்னு தெரியலங்க. ஆனா கண்டிப்பா பாரு இதுதான் பண்ண போறாங்க. அது வந்து கமருதீனுக்கு இப்பதான் ரியலைஸும் ஆகுது. நான் வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லி ஹோப்லாம் குடுத்தாருன்னு வைங்க. அந்த ஹோப் குடுக்காம இருந்திருந்தா கூட பரவால்ல. அவரு குடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ஆனா அதுக்கான ஆள் பாருவான்னு சொல்லி கேட்டா தெரியலங்க. ஏன்னா இப்ப கம்ருவையும் நம்ம சும்மா சொல்ல முடியாது. அவரும் அப்படித்தான். பாருவும் அப்படித்தான். இவங்க 2 பேருமே ஆப்போசிட் போல்ஸ். தே ஒன்ட் ரியாக்ட் டூ ஈச் அதர். ஆனா, பாருவோட லவ் ட்ரூவான்னு சொல்லி கேட்டா, அது வந்து சத்தியமா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சாண்ட்ரா கிட்ட போயிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரையாங்கிள் லவ் வச்சுட்டு தான் அரோரா இவ்ளோ தூரம் வந்திருக்கா. க ஏன் கம்ருதுமே அத வச்சு தான் அவ்ளோ தூரம் வந்திருக்கான்ட்டு. இந்த விஷயம் இன்னும் நம்ம கம்ருக்கு தெரியாது. இன்னும் இது தெரிஞ்சதுன்னா, அவன் என்னலாம் ஆடுவான்னு சொல்லி தெரியலைங்க. சோ இந்த ஒரு டாக் அப்படியே போக, போக, போக திரும்ப அவங்க வீட்டுக்கு போயி ஹால்ல உட்கார்ந்து, கிச்சன்ல உட்கார்ந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது, இந்த விஷயத்த திரும்ப பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம அமித்தும் சொல்லி விட்டாரு. ஆனா, நம்ம கம்ரு அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாரு.
அப்ப நம்ம பாரு வாய விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். நான் என்ன உன்ன பேட் டச் பண்ணனான்னு சொல்லி கம்ரு கேட்க, எனக்கு தோணுனத நான் சொல்லிட்டேன்டான்ட்டாங்க. இத கேட்டவுனே கம்ரு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, இதுக்கப்புறமா நீ என்ட்ட பேசவே பேசிறாத. உனக்கு அப்ப அப்படிதான் தோணுச்சு. தோணுச்சுன்னா நீ அப்பயே பலார்ன்னு செருப்பு எடுத்து என்ன அறைஞ்சிருக்கணும். அத விட்டுட்டு நீ அங்க வந்து இழிச்சுட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி போய் என்ன பத்தி தப்பு தப்பா பேசுற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இவன் வந்து பழசையே பேசுறான், பழசையே பேசுறாங்கிறது மட்டும் தான் நம்ம பாரு சொல்லிட்டே இருக்காங்களோ தவிர்த்து, அவன் கேட்கிற கேள்விக்கு பாரு கிட்ட பதிலே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாரு கம்ருதீன வச்சு பயங்கரமா ப்ளே ஆடுறாங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல அவருக்கு வர்ற கைத்தட்ட வச்சு, இவங்க ஓட்ஸ் வாங்கிக்கலாங்கிற மாரி யோசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நம்ம சாண்ட்ரா கிட்ட கம்ருதீன் பேசும்போது பின்னாடி நம்ம திவ்யா நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கு. அவங்க என்னலாம் சொன்னாங்கங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க.